ஒரு தரப்பு பெஞ்சமினுக்கு தெரியாம தான் அதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு தரப்பு இவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவ்வளவு அரசியல் ஆளுமையில இருக்கும்போது கூட அவர் கூடவே இருந்தவர். அவர் பண்ற தப்புகள் மட்டும் பெஞ்சமினுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாரு. அதுவும் பெஞ்சமின் சாகறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. ஒரு சீக்ரெட் அப்படின்னு இருந்தா 3 பேர்கிட்ட இருந்தா அதுல 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா ரொம்ப கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருப்பாரு. அந்த கருத்தும் இதோட கனெக்ட் ஆகி பயங்கர பேசும் பொருளா போயிருக்கு. அப்ப இவர் சொல்றதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு, இவரை வீடை இன்னும் ரெனோவேட் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் தேடி எடுத்தாதான் இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெஞ்சமின் பிராங்க்லின் சைக்கோ இல்ல அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. கடைசியில அந்த வீடையும் ரெனோவேட் பண்ணி இப்ப மியூசியமா வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க கேட்ட கதை எல்லாமே உண்மைதான். ஆனா இப்ப வரைக்கும் பெஞ்சமின் பிராங்க்லின் கொலை பண்ணவரா கொலை பண்ணாதவரா அப்படிங்கிறது இந்த மர்மம் மட்டும் விலகவே இல்லை.